கண்ணீர் விட்டு கதறி அழுத சசிகலா. பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் இந்த 3 பேரும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சிறையில் சொகுசாக வாழ்வதற்காக சிறை அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் தரப்பட்டதுன்னு சுமார் 2 வருஷங்களுக்கு முன்பாக டிஐஜி ரூபா ஒரு புகாரை சொல்லியிருந்தாங்க. அணுகுண்டு போல வெடித்து சிதறிய இந்த பஞ்சாயத்தின் வழக்கு விசாரணை இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தீர்வு தெரியல. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கர்நாடக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கின் விசாரணையில் குவிச்சிருக்கு. வெளியிலிருந்து பணத்தை கொண்டு வந்து சசி அன்கோவுக்காக சிறை அதிகாரிகளிடம் கொடுத்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் சசியின் அண்ணி இளவரசியின் மகன் விவேக்கின் பெயரையும் வச்சுருக்காங்களாம். இந்த விவேக் யாருன்னா, போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவால் பாசத்தை கொட்டி வளர்க்கப்பட்டவர். ஜெயலலிதாவிடம் உரிமையாக பாசம் காட்டவும், சண்டை போடவும், நியாய அநியாயங்களை சொல்லி காட்டவும் உரிமை பெற்றவர் இவர் மட்டும்தான். இவரைத்தான் அந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தது கர்நாடக லஞ்ச ஒழிப்புத்துறை. இதற்கான ஆர்டர் மேலிடத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் விவேக்கை சாதாரண ஒரு என்கொயரி இருக்குது, வந்துட்டு போங்கன்னு பெங்களூரு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸிடமிருந்து அழைப்பு வந்திருக்கு. காலையிலேயே போனவரை பல மணி நேரங்கள் காக்க வச்சுருந்துட்டு மாலையில் ஃபார்மலாக சில கேள்விகள் கேட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. மறுநாள் இதையே செஞ்சுட்டு உங்கள் கையில் எந்த அளவுக்கு பணம் இருக்குது, நீங்கள் யார் கூட தொடர்பில் இருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும், அதனால் இந்த விசாரணையை பற்றி யார்கிட்டையும் பேச வேண்டாம், மீடியா பக்கம் போகவே கூடாது, உங்கள் மொபைல் ஃபோன் உரையாடலை டேப் பண்ணுறோம் அப்படின்னு தில்லா சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக இப்படி பெங்களூர்லேயே விவேக்கை உட்கார வச்சுருக்காங்க. எதுக்குமே அவ்வளவு எளிதில் அசராத விவேக் கிட்டத்தட்ட இந்த ஹவுஸ் அரெஸ்ட் பிரச்சனையால் ஏகத்துக்கும் தளர்ந்து போயிட்டாராம். சசி குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானத்தை நிர்வகிப்பது இந்த விவேக் தான். தினகரனே இவரிடம் இருந்து தான் பணம் வாங்கி செலவு செய்கிறாரு. விவேக்கை லாக் செஞ்சுட்டா தேர்தல் செலவு, ஓட்டுக்கு பட்டுவாடா செய்கிறதுக்கெல்லாம் நிதி இல்லாமல் தினகரன் திண்டாடுவார். தேர்தல் வேலையை முழுமையாக பண்ண முடியாமல் போகும். பணம் தராததால் அவர் கட்சியினரும் உழைக்க மாட்டாங்க, ஓட்டுகளும் விழாது, அமமுக கடுமையாக தோற்று போகும். இல்லைனா பல இடங்களில் அதிமுக மற்றும் பிஜேபியின் வெற்றியை பாதிப்பதோடு சில இடங்களில் தினகரன் கட்சி ஜெயித்தாலும் ஆச்சரியமில்லை. எனவே அதை உடைத்த நொறுக்கத்தான் விவேக் லாக் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விவேக் இப்படி லாக் செய்யப்பட்டிருப்பதை சசியால் தாங்கிக் கொள்ள முடியலையாம். காரணம், அவ்வளவு பாசம் அவர் மேலே. இதனால் சிறையில் கண்ணீர் விட்டு கதறி அழுதாராம் சசிகலா. என்னத்தான் கதறி அழுதாலும் சிறையிலிருந்து வேறு என்ன தான் செய்ய முடியும்?